என்னடா இத்தனை நாள் வீடியோ போடாமல் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இத்தனை நாள் பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக ரிவிஷன் கொடுத்துட்ருந்தோங்க. இனி மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னிலேருந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கிளாஸ் இன்னிலேருந்து வேண்டாம் மேம், நாங்கள் இனிமேலேருந்து நம்ம மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கிறோம். ஏன்னா மண்டேலேருந்து 12th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதனால். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இன்றைக்கி நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போனாங்க. பசங்களுக்கு என்னோடய பசங்களுக்கு மதியானம் தான் ஸ்கூலு. ஏன்னா அவங்க ஸ்கூலில் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்காட்டி சிபிஎஸ்சியில் அவங்களுக்கு மதியானம் ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸ்கூல் வச்சுருந்தாங்கட்டே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மாசி மாதம் நம்ம இதில் விசேஷமாக இருக்குமே, போகவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போனோங்க. அங்கே போய் பார்த்தோம்னா இங்கேருந்து கிளம்பும் போதே 10:30 தான் கிளம்புனோம். அப்புறம் 11:45 சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா 12:30 ஆயிடுச்சுங்க. 12:30க்கு மேலே வீட்டில் என்னத்தை சமைக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டு நான் வர வழியிலே பசங்களுக்கு கூழ் வாங்கி கொடுத்துட்டேன். நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபியில் அங்கே இருக்க பார்த்திங்களா, அங்கே கூழ் வச்சுருப்பாங்க. கம்மங்கூழ் ஹாலுக்கு நாங்கள் எல்லாருமே 3 செம்பு குடிச்சிட்டு அப்புறம் அம்மாவுக்கும் கூழ் வாங்கிட்டு வந்தேன். பசங்க கூழ் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சரி சாயந்தரம் ஈவினிங் வரும்போது ஏதாச்சும் சூடாக செஞ்சு வைப்போமேன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் 2 அப்பளம், காலிஃப்ளவர் பொரியல், வடையெல்லாம் பக்கத்தில் கொடுத்ததாங்க. இதெல்லாம் வாங்கி வடையை மட்டும் வாங்கி அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு டியூஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கலாங்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் என்றைக்கும் சாப்பிடாத அந்த மனுஷன் இன்றைக்கி இருந்து எனக்கு பசிக்குது, நீ எனக்கு காலிஃப்ளவர் நீங்கள் செஞ்ச மாதிரிக்கு வேண்டாம், எனக்கு முட்டையை போட்டு செஞ்சு கொடுங்க. அது வெள்ளிக்கிழமை, இவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நாள் தாங்க எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் போய் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதே குக்கர்லேயே வதக்கிட்டேன். கழுவலை, என்னால் முடியலைங்க. மணி பார்த்தா 9:30 ஆயிடுச்சு. பசங்களும் இப்போ தான் டியூஷன் முடிச்சுட்டு போனானுங்க. நம்ம போய் படுக்கலாங்கிறப்ப நீ வந்துரு எனக்கு சமைச்சு கொடுன்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன பண்ணுறது? இருக்கிறத கொஞ்சோண்டெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்த குருமா வைக்கிறதுக்காக அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக மட்டும், ஏன்னா அந்த காலிஃப்ளவர் கழுவும் போது இருக்க தண்ணியிலேயே தாங்க வெந்துச்சு. ஆனால் நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி போட்டு நல்லா இது பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது டயட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இதை சாப்பிட்டாங்கன்னா செமையாக இருக்கும். டயட் ஃபுட்டு தான் இது. இவர் ஆல்ரெடி ஒல்லியாக தான் இருப்பார். இவர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபுட்டையும் சூஸ் பண்ணுவார். அதனால் அவருக்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டு அப்பாடான்ட்டு போய் படுக்க போகிறேங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு போகலான்ட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஓகேங்க, தேங்க்யூ, குட் நைட், பாய். வாங்க சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டு